என்னடா இது கிறுகிறுன்னு சுத்துது? முந்தா நேற்று பக்கத்தோட்டத்தில் போர் ஓடிட்டு இருந்ததுங்க. நேற்றே வீடியோ போடணும்னு நினச்சேன். நேற்று வீடியோ போட முடியல. அதனால் இன்றைக்கி வீடியோவில் அட்டாச் பண்ணிட்டேன். 160 அடியில் வந்துட்டு தண்ணி வந்துட்டு வந்துருச்சுங்க. 2 இன்ச் தண்ணி. அது இல்லாமல் அவங்க 300 அடி வரைக்கும் ஓட்டியிருக்காங்க. 300 அடிக்கு மேலே வந்துட்டு ஓட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட 10 மணிக்கு வந்துட்டு முடிச்சுட்டு போயிட்டாங்க. யானை அடிக்கடி வந்துட்டு மேய்ஞ்ச சோளக்காடு இதுதாங்க. இது வீட்டுக்கு பின்னாடி இருக்குது. இந்த சோளக்காடு வந்துட்டு நமக்கு குத்தகை டைம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு குத்தகை எக்ஸ்டெண்ட் பண்ண வேணாம், விட்டுறலாம். நம்மளால் வந்துட்டு யானையெல்லாம் வந்துட்டு தாக்காட்ட முடியாது அப்படின்னு முடிவு பண்ணி இந்த காட்டை வந்துட்டு குத்தகைக்கு வந்துட்டு வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். இப்போ வந்துட்டு வேற ஒருத்தவங்க வந்துட்டு குத்தகைக்கு பிடிச்சிருக்கிறாங்க. அவங்க பக்கத்தோட்டத்துக்காரங்க தான், எங்களுக்கு கீழ் தோட்டத்தில் இருக்காங்க. இப்போ அவங்க வந்துட்டு இதை கரும்பு போடுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி காலையில் வந்துட்டு லிம்கான் வந்துட்டு வண்டி வந்துருந்துச்சு. இந்த வண்டி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இது லிம்கான்னு சொல்லுவாங்க, எம்பி ஃப்ளவர்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. இந்த வண்டி எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, கீழே இருக்கிற மண்ணை மேலே பெரட்டி போடுறதுக்கும், மேலே இருக்கிற மண்ணை கீழே பெரட்டி போடுறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அதிகமாக காடு இறுகி இருந்ததுன்னா இந்த வண்டியை விட்டு கலைப்பாங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா.